நள்ளிரவின் அமைதியில் சுடுகாட்டுப் பாதையில் வேதாளத்தை தோளில் சுமந்து நடந்தார் மன்னர் விக்ரமாதித்தன். அப்போது வேதாளம் சிரித்துக்கொண்டே, "மன்னனே, இன்று உன் புத்தியை சோதிக்க ஒரு புதிர்கதை" என்று சொல்லி கதையைத் தொடங்கியது. ஒரு காலத்தில் உஜ்ஜயினி நகரில் ஒரு பெரும் திருடன் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் அரண்மனையில் திருடிவிட்டு தப்பிச் செல்லும்போது காட்டுப்பாதையில் அழுது கொண்டே சென்ற ஒரு இளம்பெண்ணை பார்த்தான். அவள் தன் விருப்பமில்லாத திருமணத்திலிருந்து தப்பித்து காதலனை சந்திக்கச் செல்கிறேன் என்று கூறினாள். அவளின் நிலையை உணர்ந்த திருடன் காட்டின் அபாயங்களை எண்ணி அவளை பாதுகாப்பாக காதலனிடம் சேர்த்து விடுவதாகவும், அதற்கு பதிலாக திருமணம் முடிந்த பிறகு அவள் அணியும் முதல் நகையை தன்னிடம் தர வேண்டும் என்றும் வாக்குறுதி பெற்றான். அவளும் சம்மதித்தாள். திருடன் அவளை பாதுகாப்பாக சேர்த்தான். திருமணமும் நடந்தது. முதலிரவில் நடந்ததை அறிந்த கணவன் வாக்கு காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நகையுடன் அவளை திருடனை தேடி அனுப்பினான். நள்ளிரவில் காட்டுப்பாதையில் சென்றபோது ஒரு பசியுள்ள பூதம் அவளை வழிமறித்தது. அவள் தைரியமாக, "நான் ஒரு வாக்கை காப்பாற்றச் செல்கிறேன், அதை முடித்துவிட்டு திரும்பி வந்து உனக்கே என்னை ஒப்படைக்கிறேன்" என்றாள். அவளது உண்மை மனதைக் கண்டு வியந்த பூதம் அவளை விட்டுவிட்டது. இறுதியில் அவள் திருடனை சந்தித்து நகையை அளித்தாள். அவளது நேர்மையும் அவளது கணவனின் மனப்பான்மையும் அறிந்த திருடனின் மனம் முற்றிலும் மாறியது. "உன் நேர்மைக்கு முன் என் திருட்டுத் தொழில் தோற்றுவிட்டது" என்று சொல்லி அந்த நகையை மட்டுமல்லாமல் தான் அரண்மனையில் திருடிய அனைத்து நகைகளையும் அவளுக்கே கொடுத்து அனுப்பினான். கதையை முடித்த வேதாளம், "இந்த கதையில் யாருடைய தியாகம் உயர்ந்தது?" என்று கேட்டது. அதற்கு விக்ரமாதித்தன், "திருடனே மிகச்சிறந்தவன். அந்த பெண் வாக்கு கொடுத்ததால் அதை காப்பாற்றுவது அவளது கடமை. கணவன் ஒரு நகையை இழந்த நல்லவன். பூதம் ஒரு நொடியின் கருணையால் உயிரை விட்டது. ஆனால் திருடனோ திருட்டையே வாழ்க்கையாக கொண்டவன். அவன் கைக்கு வந்த செல்வத்தையும் தன் பழைய வாழ்க்கையையும் முழுமையாகத் துறந்து நல்ல மனிதனாக மாறினான். தீய குணத்தை விட்டுவிடும் அந்த மாற்றமே உலகின் மிகப்பெரிய தியாகம்" என்று தீர்ப்பளித்தான். உடனே வேதாளம் சிரித்துக்கொண்டே மீண்டும் முழுங்கை மரத்தில் பறந்து சென்று அமர்ந்தது.